கதையின் தலைப்பு நேர்மையின் பரிசு. ஒரு அழகான கிராமத்தில் முருகன் என்ற ஏழை மரவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி விற்று தனது குடும்பத்தை நடத்தி வந்தான். ஏழையாக இருந்தாலும் மிகவும் நேர்மையானவனாக இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் ஆற்றங்கரையில் இருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கையில் இருந்த கோடாரி நழுவி ஆற்றில் விழுந்து விட்டது. ஐயோ, இதுதான் என்னுடைய ஒரே கோடாரி, இதை இழந்துவிட்டால் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவேன் என்று கவலையுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அழுதான். அப்பொழுது திடீரென்று ஆற்றங்கரிலிருந்து ஒரு தேவதை தோன்றியது. மரவெட்டியே, ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. முருகன் நடந்ததை சொன்னான். தேவதை ஆற்றுக்குள் மூழ்கி ஒரு தங்கை கோடாரியை மேலே தந்தது. இது உன்னுடையதா என்று கேட்டது. முருகன் அந்த தங்க கோடாரியை பார்த்து வியந்தான். ஆனால் இல்லை அம்மா, இது என்னுடையது இல்லை என்றான். தேவதை மீண்டும் ஆற்றுக்குள் சென்று இந்த முறை ஒரு வெள்ளி கோடாரியை கொண்டு வந்தது. இது உன்னுடையதா என்று கேட்டது. முருகன் மீண்டும் இல்லை, இதுவும் என்னுடையது இல்லை என்றான். மூன்றாவது முறை தேவதை ஆற்றுக்குள் சென்று அவனுடைய பழைய இரும்பு கோடாரியை கொண்டு வந்தது. இதை பார்த்து முருகன் முகம் மலர்ந்தது. ஆமம்மா, இதுதான் என்னுடைய கோடாரி என்று மகிழ்ச்சியுடன் கூறினான். முருகனின் நேர்மையை கண்டு தேவதை மிகவும் மகிழ்ந்தது. நீ மிகவும் நேர்மையானவன், உன் உண்மைக்காக இந்த தங்க கோடாரையும் வெள்ளி கோடாரையும் உனக்கே பரிசு என்று கூறி 3 கோடாரையும் கொடுத்தது. முருகன் நன்றியுடன் அவற்றை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பினான். இந்த சம்பவத்தை அறிந்த அவனுடைய நண்பன் கண்ணன் தானும் இதே போல் செல்வந்தனாக வேண்டும் நினைத்தான். மறுநாள் அவனும் ஆற்றங்கரைக்கு சென்று வேண்டுமென்றே தனது கோடாரை ஆற்றில் வீசிவிட்டு அழுவது போல நடித்தான். தேவதை மீண்டும் தோன்றி காரணத்தை கேட்டது. கண்ணன் பொய் கூறினான். தேவதை முதலில் தங்க கோடாரியை கொண்டு வந்தது. இதுதான் என்னுடையது என்று கண்ணன் உடனே பொய் சொன்னான். அவனுடைய பேராசையும் பொய்யும் கண்ட தேவதை கோபமடைந்தது. நேர்மை இல்லாதவர்களுக்கு பரிசு கிடையாது என்று கூறி தங்க கோடாரையும் எடுத்து சென்றது. அவன் வீசியது தனது கோடாரியும் திரும்ப கிடைக்கவில்லை. கண்ணன் வெறுங்கையுடன் வீடு திரும்பினான். அப்போதுதான் நேர்மையின் மதிப்பை உணர்ந்தான். இந்த கதையின் நீதி: நேர்மை எப்போதும் வெற்றி பெறும், பொய்யும் பேராசையும் இறுதியில் நஷ்டத்தையே தரும்.